சிறப்பு நேர்காணலை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இறுதியாக நீங்கள் கூற விரும்புவது என்ன திரு எஸ்.டி. நாதன் அவர்களே? நான் இறுதியாக கூற விரும்புவது, இந்த நூலில் பலவித கட்டுரைகளும் பலவித கவிதைகளும் வடித்திருக்கிறேன். அவற்றில் ஒரு கவிதையை ஒரு 2 நிமிடம் வருமானு நினைக்கிறேன். அதை மட்டும் படித்துவிட்டு நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். மனம் ஒரு குரங்கா பசுவா? மனம் ஒரு குரங்கா பசுவா? பலருக்கு மனம் ஒரு குரங்கு, சிலருக்கு அது ஒரு பசு போல். பலருக்கு மனம் ஒரு குரங்கு, சிலருக்கு அது ஒரு பசு போல். எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதிலென்று? எண்ணிப்பார் மனிதனே யார் நீ இதிலென்று? காட்டு மர கிளைகளில் தாவது குரங்கடா, காட்டு மர கிளைகளில் தாவது குரங்கடா, வீட்டு மர கட்டையில் கட்டியது பசுவடா, வீட்டு மர கட்டையில் கட்டியது பசுவடா. நிற்கின்றாய் நீயும் எங்கே எண்ணிப்பார் மனிதனே, நிற்கின்றாய் நீயும் எங்கே எண்ணிப்பார் மனிதனே. மனதையும் தாவ விட்டால் அது குரங்கடா, மனதையும் தாவ விட்டால் அது குரங்கடா. சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுவடா, சிந்தையால் கட்டி வைத்தால் அதுவே பசுவடா. இது முடிந்தால் நீயும் மனிதனடா, இது முடிந்தாலே நீயும் மனிதனடா, இல்லையேல் குரங்கடா, இல்லையேல் குரங்கடா. தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன்? தாவும் குரங்கினால் யாருக்கு என்ன பயன்? கறக்கும் பசுவினால் பாருக்கே பயன் பாலடா, கறக்கும் பசுவினால் பாருக்கே பயன் பாலடா. சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா பசுவா, சொல்லடா மனிதனே நீயும் குரங்கா பசுவா. மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே, மண்ணுக்குள் மண்ணாகி மறைந்து போகும் மனிதனே. மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில், மனதுக்குள் விண்ணாகி எண்ணத்தில் உயரடா வாழ்வில். பசுபோல் பயனாவாய் அறிவாலே உலகு, பசுபோல் பயனாவாய் அறிவாலே உலகுக்கு. ஊட்டமாய் உடலுக்கு பசும்பால் ஆவது போல், ஊட்டமாய் உடலுக்கு பசும்பால் ஆவது போல். நாட்டமாய் நல்லறிவே, நாட்டமாய் நல்லறிவே நாமார்க்கும் அருங்கொடை, நாட்டமாய் நல்லறிவே நாமார்க்கும் அருங்கொடை. உறங்கும் உண்மைகளை உலகுக்கு நீயும் சொல்வாய், உறங்கும் உண்மைகளை உலகுக்கு நீயும் சொல்வாய். எனவே மனிதா மனிதா, எனவே மனிதா மனிதா, குரங்கென உன்னை தாட்டாதே, மனிதா மனிதா குரங்கென உன்னை தாட்டாதே. பசுவென பாரெல்லாம் பயனாய் உயர்ந்திடுவாய். நன்றி. சிந்திக்க வைக்கிறது அந்த வரிகள். இன்றைய விசேட நேர்காணலில் எழுத்தாளர் திரு எஸ்.டி. நாதன் அவர்களை சந்தித்திருந்தோம் எமது இலங்கை வானொலி கலையகத்தில். பல்வேறு வேலை பளுவுக்கு மத்தியிலும் இந்த நேர்காணலில் பங்கு பற்றி நல்ல பல விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார் எழுத்தாளர் திரு எஸ்.டி. நாதன் அவர்கள். அவருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இம்மாதம்